நேயர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ச் சிறப்பு நேயர்களுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வாரங்களோட பேசும். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கரூர் மக்களுக்கு அங்க போயிட்டு ரொம்ப நாளா கடந்த திமுக ஆட்சி காலத்துல போய் பார்க்க முடியல, சட்டம் சிக்கல் இருந்தது, காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கல, அந்த மாதிரி பிரச்சனைகள். இப்ப பணி நியமன ஆணைகளை வழங்கி 41 குடும்பத்துக்கும் அரசு பணிகளை வழங்கி அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல இப்ப முதலமைச்சரா போறாரு சில விஷயங்களோட. விஜய் இறந்தவர்களுக்கு அண்ணனா ஆட்சிக்கு பொறுப்பேற்ற மறுநாள் போயிருக்கலாமே. பணி நியமன ஆணையெல்லாம் அப்புறம், இறந்தவங்களுக்கு அண்ணனா ஆட்சியை சரி ஓகே. திமுக ஆட்சியில் இருந்தப்போ போலீஸ் துறையை பார்த்து உங்களுக்கு பயம் போல, இப்போ பயம் போயிடுச்சு, உங்கள் தான் போலீஸ், இப்போ உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, போகிறீங்க. மறுநாள் 2 நாளில் போயிருக்கலாமே. அந்த அமைச்சர் அதாவது அங்கே உள்ளூரில் இருக்கிற எம்எல்ஏ ராஜினாமா பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சில வழக்குகளை தீவிரப்படுத்தலாம், ஒரு சில விஷயங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி மீது வந்து ஒரு சில வழக்குகள்லாம் தொடரப்பட்டுட்டு அப்புறம் போகணும். அதெல்லாம் ஒரு டிசைனா இல்லை? இதில் மனிதாபிமானம் தெரியுதா இல்லை அரசியல் டிசைன் தெரியுதா? இப்போ ஒருத்தருக்கு பாதிப்புன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தேர்தல் நின்று நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் பதவி அதிகாரம்லாம் வந்ததுக்கப்புறம் போய் அவரை பார்ப்பீங்களா, இல்லை அவங்க பாதிப்பில் இருக்கிறாங்கன்னு உடனே போய் பார்ப்பீங்களா? எப்படி நீங்கள் முட்டு குத்தாலும் லாஜிக் வரலையே. சரிங்க, விஜய் ரசிகர்கள் அதை ஏற்றுக்குருவாங்க, அவங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் ஒரு பத்திரிகையாரா நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, அது மாதிரிலாம் நல்ல விஷயம். வாழ்க ஐயா எம்ஆர் விஜயபாஸ்கர். நல்ல வேலை நீங்கள் ராஜினாமா பண்ணீங்க, அதனால் விஜய் சார் கரூருக்கு வராரு, ஏதோ ஏழை பாழைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது, சந்தோஷம். நான் அதை குறை சொல்ல. இப்போ இதையே எவ்வளோ நாள் பண்ண போகிறீங்க? கரூரில் அவங்க பண்ணாங்க, அவரில் அவங்க பண்ணாங்க, இதையே 5 வருஷத்துக்கு கூட்டு வாங்க போகிறோம். அதுதான் இப்போ பிரச்சனை. கரூரில் இப்போ மண்ணு திருடி இருக்காரு. மண்ணு திருடி கேஸ் எல்லாம் இருக்குது எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது. இதெல்லாம் யார் விசாரிப்பா? மண்ணு திருடுறதுக்கு ஹாங்காங் போலீஸ் கூப்பிட்டு விசாரிப்போமா? கரூரில் காவேரி ஆற்று படுகையில் இருந்த மண்ணை திருடினதுக்கு ஹாங்காங் போலீஸை கூப்பிட்டு விசாரிக்க முடியுமா? இல்லை ஐநா சபையை வச்சு விசாரிக்க முடியுமா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க சார். அங்கே இருந்த பழைய எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டாரு. எந்த லோக்கல் போலீஸை போய் விசாரிப்பான்? ஏன்னா அவர் தான் பத்திரிகையாளரா இல்லை சும்மா ஏதோ வந்து சாதாரணமானவரா? இப்போ வா அப்படின்னு கூட்டின்னு போகிறதுக்கு வண்டியில் சொல்லியிருக்காங்க, தொட்டவங்களையும் விட மாட்டோம்னு. யாரும் தொட்டவங்களும் விட மாட்டோம், ஏன்னா தொட்டவங்களை தூக்கி எங்கள் கட்சியில் சேர்த்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். பஞ்சு டைலாக் எப்பவுமே 2 லைன் தான் இருக்கும். அது கீழே என்ன திருக்குறள் 2 லைன் கீழே விளக்க உரை வரும்ல. தொட்டவனை விட மாட்டேன், இன்னொன்று என்னது, தொட்டா விட மாட்டேன், தொட்டவங்களும் விட மாட்டேன். தொட்டா விட மாட்டேன் அப்படின்னா தொட்டா விட மாட்டேன், தொட்டவங்களும் விட மாட்டேன் என்ன அர்த்தம்னா, நீ தொட்டாலும் சரி இல்லை முன்னாடியே தொட்டிருந்தாலும் சரி 2 பேரும் எடுத்து என் கட்சியில் போட்டுக்கோன்னு அர்த்தம். அது புரிஞ்சிக்காம அதுக்குள்ளே விளக்கம். அது செய்தி குறள். இந்த குறளுக்கு விளக்கம் என்ன? ஊழல் பண்ணியிருந்தாலோ ஊழல் பண்ணவங்களையோ எங்கள் கட்சியில் சேர்த்துக்கோ. ஊழல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஐயா ஆதவர் சொன்னார், கருப்பு பணம் வச்சுருந்ததா அவர் மேலே அமலாக்கத்துறை சேர்த்துக்கிட்டார். முன்னாடி தொட்டவங்க, ஊழலில் தொட்டவங்க யார்? ஐயா விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் சேர்த்துக்கிட்டார் கட்சியில். அவரு சொல்லுபடி தானே நடந்துக்கிறாரு. நீங்கள் புரிஞ்சிக்காமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார் தப்பு? அவர் என்ன சொன்னாரோ அதுதான் பண்ணுறாரு. அவர் வார்த்தையிலேயே எதுவுமே மாற்றியெல்லாம் பேசுறது கிடையாது. விஜய் என்ன கரெக்டாக தான் இருக்கார். நம்ம தப்பாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து இன்னும் யாரெல்லாம் தொட்டவங்க இருக்கிறாங்களோ எத்தனை போய் குத்திங்கன்னா இப்போ அடையமாக வைத்தியில் இவருக்கு இன்னைக்கு நேரில் கட்சி விட்டு அவரே தானாக வைகை செல்வனுக்கு என்ன பிரச்சனைனா பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணல. வைகை செல்வன் வந்துட்டு ஓரளவுக்கு சொற்பொழிவாளர், ஒரு இலக்கியவாதி, பெரிய அளவுக்கு ஒரு பேர் ரிப்பேர் ஆகல, பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணல. அவர் அதை பண்ணியிருந்தாருன்னா இந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு கட்சியில் அவர் சேர்த்துருப்பாங்க. குறிப்பாக தாவேக்கால இப்போ சீசனு அவர் கம்மியாக அந்த இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் ஓபிஎஸ் அளவுக்கு அவர் வருமானம் கிடையாது. அந்த காரணத்தினால்தான் அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிறாரு வெளியில் வந்துட்டு. ஆனால் போனான்னு ஆசை இருக்குது, எங்கன்னா யாருன்னா கூப்பிடுவாங்களா, யாருன்னா வாய்ப்பு கொடுப்பாங்களா. அப்போது அரசியலுன்றது வந்து ஒரு வாய்ப்பு, சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி, அப்படி தான் பார்க்குறாங்க எல்லாம். யாரும் அதை வந்து ஒரு கண்ணியமாக, அரசியல்ன்றது வாழ்க்கையில் ஒரு அங்கம், எனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு தொழில், எனக்குன்னு ஒரு வியாபாரம், நான் அது கூட சேர்த்து அரசியல் பண்ணிட்டு போகிறேன், 4 பேருக்கு உதவி பண்ணிட்டு போகிறேன். ஆட்சி வந்ததுன்னா அப்போ முழு நேரமாக ஒரு எம்எல்ஏவோ எம்பியாக தான் முழு நேரம், அப்படிலாம் கிடையாது. பொழுதுக்கும் வருமானம் வரா மாதிரி பண்ணணும், இருக்கணும் அரசியலில். இப்போ இப்படியே போயிடுச்சுன்னா கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ, சிபிஎம்எல், இந்த விவசாயிகள் அணி, தொழிற்சங்கம் அதெல்லாம் மூடிடலாம். எதுக்கு?
அப்படி ஒன்று வேணவே வேணாம். அரசியல் இருந்தால் வருமானம் பண்ணுற மாதிரி ஒன்று, தொழில் என்ன அரசியல், வியாபாரம்னா அரசியல். அரசியல் வந்து ஒரு சேவை என்பது செத்து போய், அதாவது உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது. அதை வந்து தாவேக்கா வந்து அப்படியே அறக்குது போட்டு, மொத்தமாக முடிஞ்சிரு அப்படின்னு. சும்மா கூட யாரும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடாது. எதிர்கட்சியில் இருந்தால் அவங்க எதனா 4 கேள்வி கேட்பாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. எது விமர்சனமே இருக்கக்கூடாது. எங்களை எதிர்த்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது, முன்னாள் அமைச்சர். அனிதா ராதாகிருஷ்ணன் ஊழல் பண்ணாரு, யார்கிட்டயும் மிரட்டி காசு வாங்கினாரு, சொத்து குவிச்சாரு, அதில் கைதுன்னா ஏதோ ஓகே ரைட்டு கௌரவமாக இருக்கும். பேசிட்டாராமா பயங்கரமாக. என்ன பயங்கரமாக பேசிட்டாருன்னு தெரில அவர் பொறுமையில். தாவேக்கால இருக்கிறவங்க பேசுகிறத விடவா எவ்வளோ வண்டியாக பேசுகிறாங்க. போய் கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்க சொல்லுங்கள். அவங்க கட்சியில் இருக்கிறவங்க படிக்க முடியாது அதை பொதுவாக. அதெல்லாம் வந்து யாருன்னா படித்து பார்த்தாங்கன்னா வாய் வந்து அவ்வளோ மட்டமான சொல்லாடல். அதெல்லாம் அப்போ நம்ம சைடில் என்ன நடக்குதுன்னே தெரில. அப்போது அதாவது அவங்கெல்லாம் பேசுகிறது தான் பேச்சு, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேச்சே கிடையாது. நான் இன்னொன்று சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது திமுகவில் பேச்சாளர்கள் என்னென்ன பேசுனாங்கன்னு தெரியும். அம்மையார் ஜெயலலிதாவை என்ன சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி பல்லு பழனிசாமின்னு ஆரம்பித்து எவ்வளோ மலிவான வார்த்தைகள், உடம்பை கேவலப்படுத்துறதுலேருந்து அவர் வந்து எப்படி குனிஞ்சார், எப்படி நிமிந்தார், யார் காலில் போனால், எவ்வளோலாம் பேசுனாங்க. இபிஎஸ் இப்போ அந்த மனிதர் ஆட்சியில் இல்லை, அதனால் அவரை பற்றி இப்போ சொல்லலாம். இந்த மாதிரிலாம் காவல்துறை வச்சு இந்த மாதிரி பேசுனவங்கலாம் கைது பண்ணி நேரத்தை வீணடிக்கலை. இது மாதிரி எதனா பெரிய அடக்குமுறை எதனா பண்ணார் ஐபிஎஸ்? அவங்கவுங்க பத்திரிகை தர்மம், அவங்கவுங்க யூடியூபரு எல்லாம் ஓரளவுக்கு ஏதோ 1-2 அரெஸ்ட் இருந்தது. அதுவும் வந்து இந்த 3 மாதம் வைக்கிறது, 2 மாதம் வைக்கிறது, குண்டாஸ் போடுறதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி அவர் தானே முதலமைச்சர். இதே காவல்துறையை வச்சு அவர் கட்ட வைத்து பண்ணனா பண்ணியிருக்கலாம்ல. எல்லாருமே பத்திரிகை, அதாவது மக்களுக்கு வந்து ஒரு கோபம் இருந்ததில்ல எடப்பாடி பழனிசாமி மீது. அந்த கோபத்தை பத்திரிகை செய்தியாவோ இல்லை நாட்டு நடப்புலையோ இல்லை மீம்ஸாவோ இல்லை யூடியூப்லேயோ பேசி வெளிப்படுத்திக்கிட்டாங்கல்ல அவங்க கோவத்தை. ஒரு வெண்ட் அவுட் இருந்ததில்ல. இவரெலாம் சிஎம்ப்பா இதெல்லாம் இருந்துச்சா இல்லையா? இந்த ஆட்சி 1 வாரம் தாங்காது, 10 நாள் தாங்காது, பேசினாங்களா இல்லையா? இவரெலாம் ஒரு முகமா, இவரெலாம் ஒரு இப்போ எடப்பாடியில் ஒரு சிஎம்மா, அம்மா ஜெயலலிதா எப்படி இருந்தாங்க, இப்படி எல்லாம் மட்டப்படுத்தி எல்லாம் பேசினது எல்லாம் அனுமதிச்சாங்களா இல்லையா? அட்லீஸ்ட் மக்கள் கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு அந்த அரசு அனுமதிச்சு. சொல்றது சொல்லிக்கங்க, நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு போறேன்ற மாதிரி தானே போச்சு. இப்போ திமுக எப்படி பேசுன்றது நமக்கு தெரியும் ஓரளவுக்கு. இப்போ அந்த பொறுமை, அந்த அந்த ஒரு இது இருக்காங்க. ஒரு முன்னாள் எம்எல்ஏ, ஒரு வயசு ஆயிடுச்சு, என்ன அனிதா ராதாகிருஷ்ணன் ஓடி விளையாடுற வயசா? கஷ்டப்பட்டு தான் வேஷ்டி கட்டின்னு நடக்கிறாப்புல. அவரு காரில் போகிறேன்றாரு, ஜீப்பில், போலீஸ் ஜீப்பில். என்னென்னா ஈகோ மசாஜ் அதெல்லாம் எடுத்து பொலிட்டிக்கல் பாஸ் காட்டுவான பார்த்தீங்களா அனிதா ராதாகிருஷ்ணனை? என்னப்பா அவர் வண்டியில் போகிறாரு? இல்லை இல்லையா, நம்ம வண்டியில் தான். இதுக்கப்புறம் பாரு, அடுத்த ஃப்ரேம் தள்ளி பாரு. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பொழப்பு இது? இப்படி எல்லாமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஆட்சி பண்ணணும்? அந்த காழ்ப்புணர்ச்சி. அம்மையார் ஜெயலலிதாவும் கலைஞர் அரெஸ்ட் பண்ணாங்க, கலைஞரும் ஜெயலலிதா அவங்க மீது கேஸ் போட்டாங்க. மேலே ஒத்தைக்கு ஒத்த சிங்கிள்ஸு செஞ்சுக்கினாங்க. என்ன பண்ணாங்க? சிங்கிள், ஒத்தைக்கு ஒத்த. நீ என்னத்தோட நான் ஒன்று தர்றது, கீழே இருக்கிற நண்டு சிண்டு விண்டு அல்லு சில்லு எல்லாம் அவங்க பேச்சு போல. உண்மையா இல்லையா நான் சொல்கிறது? எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கமே வரல. ஏன் இபிஎஸ் 4 வருஷம் இருந்தப்போ முன்னாள் திமுக அமைச்சர்கள் யாருன்னா பழி வாங்கினா பழி வாங்கிட முடியாதா? பழி வாங்கிறதுன்றது நோக்கம் இல்லை. என்ன பண்ண முடியும்? ஒரு சைடு மேலே பிஜேபி, ஒரு சைடு கரோனா, நம்மளே வந்து திடீர்னு வந்தோம், இருக்கிறத வச்சு போனோம். அன்னைக்கு வந்து ஊடக சுதந்திரம், பத்திரிகையெல்லாம் ஓரளவுக்கு இன்னைக்கு இருக்கிறத விட நல்லா தானே இருந்தது. அதேமாரி திமுக ஆட்சியில் தேவையில்லாமல் ஒருத்தரை யூடியூபரை உள்ளே பிடிச்சி போட்டு வச்சு, அவங்க அம்மா, இவர் ஜெயிலில் இருந்தப்போ அவங்க அம்மா இறந்து, தேவையா? இந்த பாவம்லாம் விடுமா? அந்த யூடியூபர் மாறி மாறி பேசுவார், அது வேறு விஷயம், விடுங்க. இங்கே 3 மாதம் இப்படி பேசுவார், 3 மாதம் அப்படி பேசுவார், அப்புறம் 3 மாதம் மாற்றி பேசுவார். ஆனால் அவருக்கு நடந்தது பாதிப்பா இல்லையா? இதனால் பொதுமக்களுக்கு எதனா பிரயோஜனம் இருக்கா, புண்ணியம் இருக்கா? அதை பார்க்கணும். நமக்கு யார் ஓட்டு போட்டா? கட்சிக்காரங்க, யூடியூப்பில் பேசுகிறவங்க, இல்லை வந்து ரோட்டில் வந்து இப்போ அரப்பூர் ஜெயராமன் இருக்காரு, அவர் 4 விஷயம் பேசுகிறாரு, அதனால் அடக்குமுறை அவுத்து விடுவீங்களா? பியூஷ் மணிஷ் 4 விஷயம் பேசுகிறார் அரசுக்கு எதிராக, அதனால் மிரட்டுவீங்களா? ஆபாச வார்த்தை போடுவீங்களா? அவங்களோட பங்களிப்பு இல்லைன்னா எல்லாமே திருடு போகுமே சாமி. மலையிலேருந்து ஆரம்பித்து ஆறுலேருந்து எல்லாமே போயிடுமே. யார்கிட்ட போய் கேட்பீங்க? என்ன நினைக்கிறீங்க நீங்கள்?
எல்லாருமே வாழ்த்தி பேசணும், எல்லாருமே துதி பாடணும்ண்ணா. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணதெல்லாம் வந்து என்ன கேட்டால் தேவையில்லாத தெண்ட செலவு அரசாங்கத்துக்கு. தெண்ட செலவு. ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டு அடுத்த முறை பேசினா வந்து கோர்ட்டில் சம்மனுக்கோசரம் விசாரணை. சரி, அவர் அலுவலகத்துலேயே போய் விசாரிக்கக்கூடாதா? அவர் வீட்டிலேயே போய் ஒரு 4 போலீஸ் போய் விசாரணை நடக்குது, யாரும் வராதிங்க, அவருக்கு வேணுன்றது எதனா ஒரு மெய்டோ யாரோ ஒருத்தர் தண்ணி கிண்ணி கேட்குறாரு, இல்லை மாத்திரை கீத்திரை போனோன்னா பக்கத்தில் ஒரு ஆள் அலவுடு, இல்லை அவங்க வக்கீலை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு நீங்கள் வேணால் உக்காந்துக்கோங்க, விசாரிக்கிறோம். விசாரணையில் எதுவும் தலையிடக்கூடாது, கேமரா உணவே ரெக்கார்ட் பண்ணு விசாரணை லைவாக. வந்த டைம் இவ்வளோ நேரம் கௌரவமாக நியாயமாக விசாரிக்கணுன்னா பண்ணலாம்ல. ஏன் உங்களெல்லாம் கௌரவம்னா என்னென்ன தெரியாதா? ஒரு வயசான ஆளை அப்படி ஈத்துன்னு போய் வண்டியில் உட்கார வச்சு போலீஸ் ஜீப்பில் இப்படி அக்கல் இப்படி, ஏன்னா பிடி உஷா தம்பி அவர் விட்டா ஓடி போடுவாரா? திருச்செந்தூர் வழியாக ஏறி அப்படியே இது பேர் என்னது இந்தியன் ஓஷனில் குச்சி அந்த பக்கமாக நீந்தி சுறா படத்தில் வர மாதிரி அப்படியே தப்பிச்சு போயிடுவாரா பாம்பன் வழியா? ஏங்கண்ணா அவரே வயசாகுது இவங்களுக்கெல்லாம், வேகமாக நடக்கிறதே கஷ்டம். இப்போ இப்படி அக்கல் இப்படி கை வச்சு அப்புறம் அப்படியே ஓடிடும். எதுக்கு இதெல்லாம்? ஏன் மொத்தமாக ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, அப்படியே இறுக்கமாக அப்படி இட்டுன்னு போகிறாங்களாம். எதுக்கு சார்? இதெல்லாம் பழைய டெக்னிக் இது. சரி, இப்போ இதை பண்ணிட்டீங்க, யார் உச்சி காயறது குளிர்றதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? எங்கெங்கெல்லாம் லஞ்சம் பண்ணாரோ அந்த 4 இடத்த டைட் பண்ணால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே? இல்லை உங்களுக்கு பிச்சா மாதிரியே அவர் கூட இருக்கிற 4 ஒன்றிய செயலர் வாப்பானா வந்துட்டு போகிறாங்க, வரமாட்டேன்னு யார் தான் இல்லைங்க நாங்களாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தந்தோம், எங்களுக்கெல்லாம் வருமானத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா கை கட்டினே வந்துடுவாங்க. கவுன்சிலர் சேர்த்துல சீட்டு கொடுக்குறான்னு சொல்லி பாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பண்ணுற அரசியலை ஆரோக்கியமாக ஆக்ரோஷமாக பண்ணனாலும் அதுக்கு ஒரு முறை இருக்குது. அல்பத்தனமான அரசியல்லாம் பண்ணக்கூடாது. பேசினா அதுக்கு இல்லாமல் கைது, பேசினா உங்களும் திருப்பி பேசவே இல்லையா? அனிதா ராதாகிருஷ்ணன் ஆபாசமாக யாருமே சமூக வலைத்தளத்தில் பதிவே போடலையா? சரி, அவர் ஆபாசமாக பேசினார், இப்போ வழக்கு பண்ணி கைது பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அசிங்கமாக திட்டினவங்க அவங்க மீதெல்லாம் அந்த நியாயத்தை யார் கேட்குறது? கேட்கணும்ல. அப்போது சட்டம்னா 2 தானே பார்க்கணும். தரமான கேஸாக போடுங்க. இப்போ KN நேரு மீது கூட இதெல்லாம் வழக்குனா இது ஊழல் என்ன பண்ணார், வேலை வாய்ப்பில் காசு அடிச்சிருக்காரு, தரவுகளோட ஆதாரத்தை போட்டு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு முன்னாடி நிற்க வச்சு, இல்லை கோர்ட்டில் 4 நாள் 5 நாள் கஸ்டடி வாங்கி பண்ணுங்க. எது இது பயமுத்துற மாதிரி பண்ணுறீங்க? அதான் இதெல்லாம் வந்து இது நல்ல போக்காக தெரியல. இப்போ இன்றைக்கி தூத்துக்குடியில் எவ்வளோ பாதிப்பு அதனால. அங்கே ஒரு 150 பேர் ஊட்டாண்டு சேர்ந்து, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 200 பேர் நின்று, சாலை மறியல் ஒரு 50 பேர் உட்காந்து, போக்குவரத்து பாதித்து தேவையில்லாமல் தூத்துக்குடி பதட்டாகி ஆல்ரெடி வருமானத்துக்கு வழி இல்லாமல் போயிட்டு வந்து தூத்துக்குடி ஒன்றும் கிடையாதுங்க. நமக்கு திருச்செந்தூர் முருகன் இருக்கிறாரு, அதை விட்டால் வந்து தூத்துக்குடி துறைமுகம், அவ்வளோதான். வேறு என்னத்தை பார்த்தாங்க தூத்துக்குடி மக்கள்? உப்பு காத்தையும் காஞ்ச விவசாய நிலத்தையும் தாண்டி தூத்துக்குடியில் என்ன பார்த்தாங்க? தூத்துக்குடியிலையும் விருதுநகர்லையும் காழ்ப்புணர்ச்சி அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் வாழ்வாதாரத்துக்கு அரசியல் பண்ணாமல் இதுக்காக ஓட்டு போட்டாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓட்டு போட்டாங்க. ஊழலை தடுக்கிறதுக்கு அவர் முன்னாடி வேறு எதுனா இருந்தால் அதில் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் நோட்டீஸ் சர்வ் பண்ணால் போதும். இது வந்து சிம்பிள் மேட்ரு. பாலியல் சீண்டல் சம்மந்தப்பட்டவன், போதைப் பொருள் வியாபாரம் பண்ணுறவங்களாம் வெளில சுற்றுறான், லாட்ரி சீட்டு விற்கிறவங்களாம் பேசுனதுக்கு கைதா. எங்கே போகுது தமிழ்நாடு? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதில் பெரிய கூட்டணி பேச்சுவார்த்தை வேற. ஆளுநர் அர்லேக்கர் வந்து அங்கங்கே ஆய்வு செய்கிறாராம். இது வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் பன்வாரிலால் புரோஹித் ஆய்வு செஞ்சதுக்கு பிறகு இப்போதான் நடக்குது. முதலமைச்சர்கள் இப்பொழுதெல்லாம் வீக்காக இருக்காங்களோ அப்போல்லாம் கவர்னர் வந்து வாழை ஆட்டுவாங்க. கவர்னர் நான் மறுக்க சொல்கிறேன், முதலமைச்சர் எப்போல்லாம் வீக்காக இருக்காங்களோ அப்போல்லாம் கவர்னருங்க வாழாட்டுவாங்க. முதலமைச்சர் வீக்காக இருக்கீங்கன்னு அர்லேக்கருக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இல்லை, அதனால் அர்லேக்கர் போவார். இதில் என்னோட நிலைப்பாடு எப்பயும் ஒரே நிலைப்பாடு தான். நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு. ஐயா வைகோ அளவுக்கு நமக்கு அவ்வளோ தமிழ் வார்த்தைகள் தெரியாது சொல்லாடல். கவர்னருக்கு இது வேலை கிடையாது. திஸ் இஸ் நாட் யர் டியூட்டி. எதை செய்யணுமோ அதை தான் செய்யணும் கவர்னர். குதிரை பேர் அரசியல் நடக்குது, முடிஞ்சால் அதை கேள்வி கேளுங்க, அதுதான் உங்களோட பர்வியூவில் வரும். உங்களுக்கு அதில் ரூல்ஸ் இருக்குது, கேட்கலாம் நீங்கள் ஆட்சி எப்படி போகுதுன்ட்டு. இந்த மற்றபடி ரிவ்யூ பண்ணுறது, போய் ஆய்வு பண்ணுறது, வைகை நல்லாகுதா மோசமாகுதா, ஆற்றுல இறங்கி பார்க்குறது, தண்ணீர் இதா இல்லையா, அது உங்கள் வேலை கிடையாது. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல.
உங்களுது நியமன பதவி. இது RN ரவி பண்ணாலும் தப்பு தான், அர்லேக்கர் பண்ணது தப்பு தான், பன்வரிலால் புரோஹித் பண்ணாலும் தப்பு தான், அவங்க குடும்பத்தில் வேறு யாருன்னா நாளைக்கு கவர்னராக வந்து பண்ணாலும் தப்பு தான். இதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு நேர்ந்தி விடல. கவர்னர்னால் கவர்னர் வேலையை பார்க்கணும், அவங்கவுங்க வேலையை பார்க்கணும். இந்த ஆய்வு பண்ணுறது, ஃபைலை பார்க்குறதுக்கெல்லாம் நீங்கள் கிடையாது. அதுக்கெல்லாம் அதிகாரி இருக்கிறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA இருக்கிறாங்க, அமைச்சர் இருக்கிறாங்க, அவங்க தான் பண்ணணும். உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. இன்றைக்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்குது, அந்த கட்சியோட பேர் தாவேகா. முதலமைச்சர் வந்து இன்றைக்கி குதிரை பேர் அரசியல் பண்ணுறாரு, பம்பி பயந்து இருக்கிறாருன்றனால நீங்கள் கையில் எடுக்காது. இந்த விஷயத்தில் தாவேக்காவும் பெருசாலாம் பண்ணாது. சும்மா நிர்மல்குமார் கண்டனம் அவ்வளோதான், அதோட சரி. கோவப்பட்டு ஜாஸ்தியாக பேசிட்டு போகிறீங்க, வம்பாயிடும். அதனால் அமைதியாக இருக்கணும். என் போன்றவர்கள் இருப்போம் நடுநிலையா, நாங்கள் கவர்னரை கண்டிச்சுக்கிறோம். கவர்னரை, இது உங்கள் வேலை கிடையாது ஐயா, இது மாதிரி இருந்தால் அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் கரண்ட்டு கட் ஆஃப் ஆகும். டிராஃபிக்கில் போகும்போது சிக்னலில் நிற்பார் கவர்னர். அட்லீஸ்ட் ஸ்டாலின் வந்து கோவப்படுற மாதிரி ட்ராமா பண்ணுவார். என்ன பண்ணுவாங்க திமுகவில், பாசிச பாஜக கவர்னரே அப்படின்வாங்க. அப்புறம் போய் கவர்னர் அலுவலகத்தில் போய் கூட்டின்னு வருவாங்க கவர்னர் உரை படிக்கிறதுக்கு. எதுக்குன்னு கேட்குறேன் நான். அப்போவே நான் தான் சொன்னேன், எதுக்கு அவரெல்லாம் ஒரு ஆளுன்னு வச்சு கவர்னர் உரையே இல்லை. போ, சட்டமன்றத்தில் நீ கவர்னராக இருக்கிறவங்க கவர்னர் உரையே இல்லை. கோச்சிக்கோ, இல்லை போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்லு. போ, பெரிய நீதிமன்றம், நீ போய் சொல்லி வர வேலைக்கு, தீர்மானம் போகிற வேலைக்கு என் ஆட்சியே முடிஞ்சிடும் 5 வருஷம். அப்படி ஒரு நிலைப்பாடு யாரும் எடுக்கலை. அதே தான் சொல்கிறேன். முடிஞ்சால் உங்களுக்கு இந்த கவர்னர் அலுவலகத்துக்கு போய் இந்த அடிக்கடி போய் வணக்கம் வைக்கிறது, இந்த இது பண்ணுறது, எக்ஸலன்சின்றது அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. வேலை முடிஞ்சு போச்சு, கையெழுத்து போட்டாச்சு. இனிமேல்லாம் கலைக்க முடியாது. கழிச்சா பிஜேபின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஏஞ்சிக்கவே முடியாது. யாருமே தாவேக்கா ஆட்சியை கலைக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. இவங்க பயந்து போய் இந்த சின்ன பசங்க இருட்டை பார்த்தா ஐயோ பூதம்னும், கொஞ்சம் இருட்டை பார்த்தா ஐயோ பேயின்னும், இன்னும் ரொம்ப இருட்டை பார்த்தா அலறி ஓடும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில இன்னைக்கு தாவேக்கா இருக்கிறாங்க. அதனால் கவர்னரை பார்த்தாலும் அவங்க பயப்படுவாங்க. அதனால் கவர்னரை பற்றி அவங்க எதுவும் எதிர்வினைலாம் ஆற்ற போகிறதும் கிடையாது. எதுவும் தெரியல. கேட்டால் இல்லை அவர் சும்மா தமாசுக்கு எட்டி பார்த்தாராம் வைகை ஆற்றுல, ஐயோயோ தண்ணி இல்லையேன்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டாரா. அப்புறம் அங்கே இருக்கிற பிள்ளைகள்லாம் இருந்தால் ஆற்றை பேணி காட்டணும், சொச்சு பாரத்து மாதிரி இங்கேயும் நல்லா பண்ணோம், இவ்வளோதான். இதுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் செஞ்சு மடை மாற்றிட்டு போகலாம். இன்றைக்கி நடக்கிறது கவர்னர் பண்ணுறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி கொச்சப்படுத்துகிற வேலையை அவர் பண்ணியிருக்கிறார். சிபிஐ ஒண்டி அதுக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க. அவங்களும் கண்டனம் தெரிவிச்சுட்டு அந்த செய்தி வெளியில் வந்தோன்னா லீவ் விட்டு போயிடுவாங்க அவங்க வேலையை பார்க்குறதுக்கு. மற்றபடி இதில் நம்ம என்ன பண்ண முடியும்? கவர்னரை இப்போ என் லெவலில் ஒரு பத்திரிகையாளர்னா நான் வந்து கவர்னர் பண்ணுறது இது கேவலம், இது தப்பு, இது முறை கிடையாது, இது ஏமாற்று அப்படின்றத மக்களுக்கு சொல்ல முடியும். நம்மளால் கவர்னர் அலுவலகத்தை எதிர்த்து நம்ம இந்த தேதியில் பண்ண முடியும். காரணம், நம்ம கவர்மெண்ட்டு டொக்கு, நம்ம கவர்மெண்ட்டு டொனால்ட் டக்கு மாதிரி நம்பர் இல்லை. செய்கிற சேட்டெல்லாம் இப்போ கவர்னரெல்லாம் இப்போ கேள்வி கேட்டோன்னா மொத்தமாக கெத்துறோம். ப்ளீஸ் பிரிங் யுவர் நம்பர்ஸ் அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கலாம். கவர்னரு என்னப்பா 6 பேர் இப்படின்றாங்க. அந்த டிவிக்கு அந்த டிடிவி தினகரன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அது என்னாச்சு அது பார்க்க சொல்லுன்னா சிக்கலாக போயிடும். அதனால் தேவைப்பட்டால் கவர்னர் சீஃப் செக்ரட்டரி ரூமு கூட வருவார், வந்துட்டு விஜய் சார் கைத்து போட்ட ஃபைலை கூட கேட்பார். இந்த கவர்னர் அர்லேக்கர் கேட்டாருன்னா தாயுள்ளத்தோடு கொடுத்துட்டு இணக்கமாக இருங்கோ, கண்டனெல்லாம் நீங்கள் தெரிவிக்கக்கூடாது. அது மேபி எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் தெரிவிச்சுட்டு போகிறோம் உங்கள் சார்பாக. ஏன்னா தமிழ்நாட்டு நலன் அதில் அடங்கியிருக்கு. அதனால் கவர்னரை பார்த்தா வணக்கம் எக்ஸலன்சி, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா அப்படி கேட்டுட்டு, இந்த 118 வந்தாலும் பிரச்சனை தான். ஏன்னா செஞ்ச சேஷ்டை அப்படி. வழக்குன்னு ஒன்று இருக்குது, கவர்னர் இம்ப்ளீட் பண்ணி அதனால் ஒரு கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டு கோர்ட்டுக்கோ இல்லை பிரசிடெண்ட்டுக்கோ அமிச்சா என்ன ஆகும்? அதெல்லாம் யோசிக்கணும் செய்யறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி இந்த குதிரை பேர அரசியல்லாம் பண்ணுறோமே, ஈடுபடுறோமே, இதெல்லாம் வந்து நம்மளோட உரிமையை வந்து குறைக்குமே, நம்மளோட தன்னம்பிக்கையை ஆட்டுது, நம்மளுக்கு இருக்கிற அந்த நல்ல பேரை கெடுக்குது, அரசியல் கெட்டு போகுது, தரமற்ற மனிதர்களை சேர்த்து அந்த கெட்ட பேரை நான் விஜய் சம்பாதிக்கணுமா அப்படின்னு யோசிக்கலன்னா அவன்தான் கவர்னர் நல்லா ஃபைல்லாம் பார்ப்பார். இன்றைக்கி சொன்னாங்கல்ல, எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அடிமை அரசு பாஜக கிட்ட அடிமையாக இருக்குது, அதனால தான் கவர்னர் ஆய்வு பண்ணுறேன்னு சொன்னாங்களே. இப்போ பார்ப்பேன் நான் எத்தனை பேர் அதுமாரி சொல்கிறாங்க. அதேமாரி நானே சொல்லியிருக்கிறேன், ஸ்டாலின் சாருக்கு கவர்னரை பார்த்தா லைட்டாக பயான்னு நானே பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா RN ரவிலாம் ஒரு ஆளே கிடையாது. நான் 4 சிக்னலில் நிற்க வச்சா என்ன பண்ணுவார் அவர்? ஐயா, முதலமைச்சர்ன்றது மக்கள் செல்வாக்குங்க.
இன்னைக்கு ஜோசப் விஜய் வந்து முதலமைச்சராக உட்காந்துருக்காரு, அது மக்கள் செல்வாக்கு, மக்கள் கொடுக்குற செல்வாக்கு, மக்கள் அதிகாரம் அது. அது இருக்கும்போது எது இது கவர்னர்லாம் ஒரு ஆளுன்னு நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கரெக்டாக இருக்கணும், உங்கள் கை சுத்தமாக இருக்கணும், உங்கள் அரசியல் நேர்மையாக இருந்தால் கேட்கலாம், எப்பேற்பட்ட கவர்னர் தான் கேட்கலாம். இல்லை அம்மையார் ஜெயலலிதா மாதிரி பயங்கரமான நெஞ்சுறுதி இருக்கணும், தைரியம் இருக்கணும், எதனா ஒன்று இருக்கணும், ஒன்று கை சுத்தம் இருக்கணும், இல்லை நெஞ்சு தைரியம் இருக்கணும். ரெண்டும் இல்லைன்னா கவர்னர் இதோட நிப்பாட்ட மாட்டார். இப்போ மதுரை ஆய்வு பண்ணுவார், அப்புறம் கோயம்புத்தூர் பண்ணுவார், அப்புறம் சேலம் பண்ணுவார், அப்புறம் கடைசியாக மெட்ராஸ்க்கே வந்து ஆய்வு பண்ணுவார். ஃபைல்லாம் வச்சுன்னு தயாராக இருக்க வேண்டியதுதான். நிறைவாக ஒரு கேள்வி சார். இடைத்தேர்தல் மற்ற மாநிலங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அதே சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்படலை. அதுங்களுக்கு முன்னாடி காலியாக அறிவிக்கப்பட்ட தொகுதிகள் கூட அறிவிக்கப்படலை. எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய பின்னணி எப்படி புரிஞ்சுக்க? தேர்தல் ஆணையம் ஒரு வேடிக்கை பார்க்குது இந்த அரசியலை. ஏன்னா இங்கே வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் ராஜினாமா பண்ணினே இருக்கிறாங்க, தனித்தனியாக நடத்த முடியாதுல்ல. மேபி அவங்களுக்கு என்ன தகவல் வந்திருக்கும், இன்னொரு 5 பேர் வந்து ராஜினாமா பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க, அது வெயிட்டிஷில் இருக்கிறாங்க, அதுவும் சேர்த்து வைக்கலாம், இல்லை கோர்ட்டில் இருக்குது மேட்ரு, என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் இன்னைக்கு இப்போ இந்த தேதிக்கு வந்து அறிவிப்பு வந்திருக்கணும், ஏன்னா 1-2 தொகுதிக்குன்னா வரலை. அப்படின்னும் போது தாவேக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மத்திய அரசு உங்களை பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து இவங்களை தப்பு பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக விடுறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். என்னடா அதிமுக ரியாக்ட் பண்ணல, திமுக பெருசாக ரியாக்ட் பண்ணல, தேர்தல் ஆணையம் பெருசாக இது பண்ணல, பிஜேபி இன்னும் கண்டுக்கலைன்னா புதுசு தப்பு பண்ணட்டும், ஒரு 6 மாதம் எவ்வளோ தப்பு பண்ணுறாங்களோ தப்பு பண்ணிட்டோம், அப்புறம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மாட்டாமல் தமிழ்நாடு அரசியலும் மாட்டி விட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேந்த முழிக்க போகிறாங்க. அதான் நடக்கும். விஷயங்கள் பயன்படுத்தி நன்றி சார். நன்றி.